இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 17:18. அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களே இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். யோசேப்பின் வம்சங்கள் ஜனம் அதிகமாக இருந்தனால அவங்களுக்கு பங்கு கொடுத்த யோர்தானிலிருந்து காசர் எல்லை வரைக்கும் சுதந்திரம் கொடுத்த தேசங்கள் அவங்க வாழ்கிறதுக்கு பத்தலன்னு யோசுவாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ யோசுவா, நீங்கள் பெரிசியர் ரெபாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அப்போ யோசேப்பின் புத்திரர்கள் சொல்கிறாங்க, அங்கே இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் குடியிருக்கிற கானானியர்கிட்ட இருப்பு ரதங்கள் இருக்குது, அதனால பயம் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு தான் யோசுவா சொல்கிறான், காடுகளில் இருக்கிற மரங்களை வெட்டி போட்டு உங்களுக்கு பாதைகளை உண்டாக்குங்க. கானானியர் இருப்பு ரதங்கள் வச்சுருந்தாலும் அவங்களோட நீங்கள் பெரிய கூட்டமாக இருக்கீங்க, அதனால் அவங்கள நீங்கள் நிச்சயமாக துரத்தி விடுவீங்க அப்படின்றத சொல்கிறான். யோசேப்பின் வம்சங்களுக்கு அவங்களோட பலம் எவ்வளோ பெரியதுன்னு அவங்களால உணர முடியல. ஆனால் அதை யோசுவா உணர்றான். அதனால தான் சொல்கிறான், நீங்கள் கண்டிப்பாக துரத்திடுவீங்க அவங்கள அப்படின்னு. ஏன்னா தேவன் யோசேப்பின் வம்சங்கள் கூட இருக்கிறாருன்னு யோசுவாவுக்கு நல்லாவே தெரியும். நாமளும் இந்த யோசேப்பின் பிள்ளைகளை போல பல தடவை நம்ம வாழ்கிறதுக்கு பாதை இல்லை, இடம் இல்லை, போகிற இடம் எல்லாமே காடுகளாக இருக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிலன்னு புலம்பிக்கிட்டே முன்னேற்றம் இல்லாமல் அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே யோசுவா அந்த காடுகளை வெட்டி போட்டு இடத்தை உண்டாக்குங்கன்னு சொல்கிறான். அதே போல் தான் நாமளும் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிற விஷயத்தையோ இல்லை நம்மளை முன்னேற விடாமல் இருக்கவோ பிடிச்சி இருக்கிற காரியத்தையோ நம்ம அகற்றி போடும்போது நம்மளுக்கு பாதி கிடைக்கும். நம்ம எதையும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறனால தான் நமக்கு எந்த வழிகளும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இங்கே காடுகளை வெட்டி போட்டாலும் அங்கே கானானியர் இருப்பு ரதங்களோடு இருக்காங்கன்னு யோசேப்பின் வம்சங்கள் பயப்படும் போது யோசுவா சொல்கிறான், நீங்கள் அவங்கள விட பலசாலிகள், மிகுந்த கூட்டம் உள்ளவங்க, அதனால் அவங்கள துரத்தி விடுவீங்கன்றத சொல்கிறான். அதே போல தான் நமக்கும் சில விஷயங்களை நம்ம அகற்றி போட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறும் போது சில எதிரிகள், மேடு பள்ளங்கள் வரதான் செய்யும். நாம் அவங்களுக்கு பயப்படக்கூடாது, போராடி முன்னேறத்தான் செய்யணும். நீங்கள் கானானியரை துரத்தி விடுவீங்கன்னு எப்படி யோசுவா இவ்வளோ உறுதியாக சொன்னான்? தேவன் அவங்க கூட இருக்கான்றதை யோசுவாவுக்கு தெரியும், அதனால் இவ்வளோ உறுதியாக சொன்னான். அப்போது தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் தயங்க தேவையில்லை, வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இவ்வளவையும் நம்ம கடக்கணும்னா, வெற்றி பெறணும்னா தேவன் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு அது கிடைக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, போராட்டங்கள், மேடு பள்ளங்கள் வந்தாலும் நாம் இந்த கஷ்டங்களை கடந்து போகும்போது பாதியிலேயே தேவனை விட்டு விலகாமல் இருக்கணும். நம்ம ஆரம்பிக்கும் போது இருக்கிற நம்பிக்கையும் பக்தியும் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமேன்.